பேசி பெற முடியாதத அடித்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற இந்த மேலாண்மை போக்கு எப்போவுமே அமெரிக்காக்கிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தையும் இப்போ நடந்த பேச்சுவார்த்தை ஈரானோட பாகிஸ்தானில் அமெரிக்கா நடத்திய அந்த பேச்சுவார்த்தை இந்த நோக்கில் தான் இருந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தைக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு துணை ஜனாதிபதி, அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர் பேர், அவர் சர்வதேச பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சொன்னது, குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். பல கேள்விகள் கேட்டாங்க. முழு தகவல்களை சொல்லுங்கள், என்ன பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொல்லிட்டு. அது சொல்ல மாட்டாங்க தான், உண்மை தான், அது சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர் வான்ஸு. பிறகு குறிப்பாக சொல்ல போனால் எங்களுடைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அந்த இலக்கு இருக்குல்ல, அந்த இலக்கு தான் எட்ட நாங்கள் நினச்சோம் பண்ண முடியல எங்களால் அப்படின்னாரு. அது என்ன இலக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதாவது அணு ஆயுதம் ஈரான் எப்போவுமே தயாரிக்கக்கூடாது ஒரு நிபந்தனை. ரெண்டாவது நிபந்தனை, அணு ஆயுதங்களை செறிவூட்டும் அந்த சாதனங்களையும் பெற முயற்சிக்கக்கூடாது, அதற்கான அந்த சாதனங்களையும் பெற முயற்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான ஒரு நிபந்தனை. இந்த 2 நிபந்தனையும் 40 நாள் உங்களுக்கு தண்ணி காட்டின ஈரான் ஒத்துக்குமா? அவன் ஏற்கனவே ஒரு பட்டியல் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறான். அந்த பட்டியலில் நீ இதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஷரத்தும் இருக்குது அதில். அப்படியான ஒரு பட்டியலில் போயிட்டு நீங்கள் உள்ள மூக்கு நுழைச்சி அணு ஆயுதங்கள் யாருமே தயாரிக்கக்கூடாதுன்னா நீயும் தயாரிக்காத, யாரும் தயாரிக்க மாட்டாங்க. இது பொதுவான ஒரு விஷயம் தானே. அணு ஆயுதங்களை யாரும் பயன்படுத்தக்கூடாது. 2 முறை உலகத்தில் அணு ஆயுதங்களை வீசி மக்களை படுகொலை செய்த ஒரு பெரிய கொடூரமான நாடு அமெரிக்கா. அதை நான் அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டேன், செறிவூட்டும் சாதனங்களை உபகரணங்களை எல்லாம் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னால் நியாயம் இருக்குது. ஆனால் தன்னை வளர்த்துக்கொள்ள தான் அது ஹராம்னு சொல்லிட்டு அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறது ஹராம்னு சொல்லிட்டு கொமேனி காலத்துலேருந்து தடுத்து வந்த ஒரு செயல்முறையை நல்ல ஆக்ககரமான பணிகளுக்கும் தற்காப்புக்காகவும் பயன்படுத்துறதுக்காக நடக்கிற இப்போ பின்னால் வந்த அறிஞர்கள், சமுதாய தலைவர்கள் எல்லாமே ஈரானிய தலைவர்கள் எல்லாம் எடுத்த முடிவில் ஒரு உறுதியான ஒரு முடிவை இது அணு ஆயுதங்கள் சம்மந்தமாக இருக்கும்போது அதில் போய் அமெரிக்கா மூக்க நுழைச்சி அது பேச ஆரம்பித்து அது முடியலைன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சது. இதுதான் முக்கியமான ஷரத்து. எதையும் போட்டு யாரும் எதுவும் குழப்பிக்கொள்ள வேணாம். இது நடக்கவே நடக்காது. இந்த பேச்சுவார்த்தை எத்தனை முறை நடந்தாலும், ஏன்னா அவர் ஆன்லைன்லேயே இருந்திருக்காரு அதிபர் ட்ரம்ப்பும். அந்த பேச்சுவார்த்தையினுடைய எத்தனை முறை நீங்கள் பேசுகிறீங்க ட்ரம்ப்போட அப்படின்னு கேட்டால் அவர் எங்களோட தொடர்பில் இணைஞ்சிருந்தாருன்னு சொல்லிட்டு வான் சொல்கிறாரு. அதனால் இந்த அணு ஆயுதங்கள் என்ற அந்த இடத்துல தான் வலிமையுள்ளவனாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனோநிலை இருக்குல்ல, அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன் நான். பேசி தீர்த்து கொள்ள முடியாததை, பேசி தீர்த்து பெற முடியாததை அடித்து பிடுங்க முடியுமா? பிடுங்க முடியாது. அதுவும் ஈரான்கிட்ட பிடுங்க முடியாது. அது எப்போவுமே நடக்காது. நெவர்னு சொல்கிற அந்த வார்த்தையை தான் நம்ம இங்கே பயன்படுத்தணும். இதுதான் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுக்கான முக்கியமான காரணங்கள்.